சில நேரங்களில் சில பயங்கள் நம்மளை உடைத்து விடும். பார்த்திருக்கீங்களா? பெல்ஷாத்சார் என்கிற ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பயத்துல அவன் முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதாம். எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வரும். ஐயோ, இப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன்? எனக்கு இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதும் சரி, வாலிப ஸ்டேஜ்லேயும் சரி, நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா கற்பனை பண்ணி இப்படியெல்லாம் ஆச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து அழுவேன். இது எனக்கு ஒரு ஹேபிட்டாக இருந்துச்சு. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டேஜில் நான் யோசிப்பேன், இப்போது நம்ம ஒரு நல்ல வீட்டில் இருக்கோம், அம்மா அப்பா எல்லாரும் நம்மளை பார்த்துக்கிறாங்க, திடீர்னு நமக்கு யாருமே இல்லாமல் போயிட்டா, நம்ம எங்கேயாவது தனியாக விடப்பட்டுட்டா என்ன செய்வோம் அப்படின்னு யோசிச்சு நான் என்ன செய்வேன்? அழுவேன், பயப்படுவேன். திடீர் ஒரு நாள் ஒரு சத்தத்தை கேட்டு, நீ பயப்படும் காரியம் உனக்கு நேரிடும் அந்த சொன்னார். நான் யோபு சொன்னார்ல, நான் பயந்த காரியங்கள் எனக்கு நேரிட்டது அப்படின்னா யோபு கற்பனை பண்ணியிருப்பார் போல, இப்படிலாம் ஆயிருமோன்னு. அன்னையோடு அதை ஸ்டாப் பண்ணு அந்த சொன்னார், நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தானா உனக்கு அதே மாதிரி நான் செஞ்சிருவேன். இந்த மாதிரி சில தேவையற்ற பயங்களாக தான் இருக்கும். ஆனால் அந்த பயம் நம்மளை எழும்பவே விடாது, நம்மளை அப்படியே முடக்கிடும். தெரியுமா? சில நேரத்தில் என்ன காரணம்னே தெரியாது, ஆனால் எனக்குள்ள பயமா இருக்கு, என்ன ரீசன்னே தெரியாது. இந்த மாதிரி சில பயங்கள் இருக்குல்ல, இது நம்முடைய எலும்புகளை என்ன செய்யும்? உலர பண்ணும். பாருங்க, எலியா பயங்கரமான தீர்க்கதரிசி. சொன்னா மழை, சொல்லலைன்னா வேணான்ட்டார்னா வானம் அடைக்கப்பட்டுரும், ஜோமன்னா வானத்திலிருந்து அக்கினி இறங்கும். அவ்வளோ பெரிய ப்ராஃபெட், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி ஏசபேலுடைய ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எலியா திருப்பி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஏசபேலே முடிஞ்சிருப்பான். அப்படித்தானே? நிறைய நேரங்கள்ல நம்ம பிசாசுக்கு சவால் விடுறவங்களா மாறலன்னா பிசாசு நம்மளை என்ன செஞ்சுட்டு இருப்பான்? பயமுறுத்திட்டே இருப்பான். நாய் கடிக்க வருது, நாய் எல்லாம் துரத்துது, என்ன சொல்லுவாங்க? ஓடுங்கன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? நிக்கணுமா, எதிர்த்து நிக்கணுமா. அப்போ அது என்ன செய்யுமா? பயப்படுமா. இவ்வளவுதாங்க பிசாசு, அந்த நாய் போலதான். நம்ம ஓடிட்டு இருக்கிறது வரைக்கும் அவன் பெரிய ஆளா நம்மளை பயமுறுத்திட்டே இருப்பான்.